அல்லாமா மர்ஹூம் நிசாமுத்தீன் சிராஜ் மன்பை ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களின் நினைவரங்கம் துவங்க இருக்கிறது. ஆரம்பமாக ரவுலத்துல் ஜன்னா மகளிர் அரபிக் கல்லூரி சேரன் நகர் உடுமலை உடைய நிறுவனர் மௌலானா மௌல்வி ஹாஃபில் எண்ணிய முகமது முஸ்தபா தாவூதி ஹசரத் அவர்களை அழைக்கிறேன். ஹசரத் அவங்க யார் அப்படின்னா, நிசாமுத்தீன் ஹசரத் அவர்களுடைய மாணவர், மிகுந்த பற்று கொண்டவர்கள், அன்பு கொண்டவர்கள். அதனோடு இந்த சபைக்கு ஹசரத் அவர்களை பற்றிய அழகிய விஷயங்களை அந்த மாணவர்கள்ட்ட கேட்டதான் தெரியும். அவங்கதான் அவங்களோட இருந்தவங்க, அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்தவங்க. அதனால அவங்கள்ட்ட கேட்டா மட்டும்தான் தெரியும். நிசாமுத்தீன் ஹசரத் அவர்களுடைய அந்த சிந்தனை, அந்த நினைவு என்றும் இன்ஷா அல்லாஹ் இருக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில அவங்களுடைய நல்ல விஷயங்களை நமக்கு சொல்வதற்காக வேண்டி, அவர்களுடைய நினைவலைகளை நமக்கு சொல்வதற்காக வேண்டி அல்லாமா நிசாமுத்தீன் சிராஜ் ஹசரத் அவர்களின் அலையறாத மார்க்கப்பணி என்ற தலைப்பின் கீழ் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் ஹசரத் அவர்கள் உரையாற்றுவார். سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله تعالى في كلامه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد بعدد ما تحب وترضى. جزا الله خيرا عنا وعن جميع أمة نبينا سيدنا مولانا شفيعنا حبيبنا محمدا صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين ما هو أهلهم بعدد علم الله وبعدد نعمة الله وبعدد رحمة الله دوام ملك الله وبعدد ما يحب ويرضى يا رب العالمين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا صدق الله العلي العظيم. இறைவழிய மறைவழியை இருவழிகளாக்கி இணையில்லா இஸ்லாத்தை இதயத்தில் தேக்கி நாயகத்தின் நல்வழியை நடைமுறையிலாக்கி நானிடம் போற்ற வாழ்ந்திட வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் வாழ்த்தி அருள் புரிவானாக. சங்கை பொருந்தி அல்லாஹ் நல்லடியார்களே, தமிழகத்தினுடைய தலை சிறந்த பேச்சாளர்களுடைய வரிசையில் தனக்கென்று ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்டு அடையார் ஆடிம் என்கின்ற அடையாளத்தோடு உலக நாடுகளில் எல்லாம் பயானித்து உலா வருகின்ற சதீதுதீன் பாக்கவி ஹசரத் அவர்கள் ஒரு சமயம் பண்டவட்டியில் நடைபெற்ற திருமண விழாவிலே பயானிக்கிறார்கள். எப்பொழுதும் வித்தியாசமான செய்தியை பதிவிடக்கூடிய ஹசரத் அவர்கள் அந்த பயானிலே அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். அதாவது, பெண் என்பவள் ஆணுக்கான ஆடை என்கிற திருக்குர்ஆனுடைய வசனத்தையும், அந்த பெண்ணை கண்டிக்கின்ற நிர்வகிக்கின்ற உரிமை அது ஆணுக்கானது என்கின்ற அந்த வசனத்தையும் இணைத்து கண்டிக்கிற பொழுது சில பெண்கள் பாலிஸ்டர் துணியை போன்று மென்மையாக இருப்பார்கள். அவர்களை கண்டிக்கும் பொழுது பாலிஸ்டர் துணியை துவைப்பதற்கு எந்த அளவுக்கு நளினம் தேவையோ அப்படித்தான் அவர்களை கண்டிக்க வேண்டும். அங்கே காட்டன் துணியை துவைப்பதை போன்று வேகமாக கண்டித்து விட்டால் துணி கிழிந்து விடுவதை போல வாழ்க்கை மறைந்துவிடும். சில பெண்கள் காட்டன் துணியை போட்டு கொஞ்சம் முரடாக இருப்பார்கள்.
அங்க போய் பாலிஸ்ட் துணி மாதிரி மென்மையா நம்ம கையாளோம்னா நம்ம நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியாது. எனவே அங்க கொஞ்சம் ஹார்டாத்தான் நீங்க என்ன செய்யணும், அவளை கண்டிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய உரையை முடிக்கிறார். இந்த பயான கேட்டுட்டு இருந்த ஒரு ஆளு என்று சொன்னாரு, அசத்து நல்லா பேசுறாரு, அசத்து சொன்ன மாதிரி அமைஞ்ச வாழ்க்கை பாலிஸ்ட் துணி மாதிரி இருந்தா ஈஸியா துவைச்சிடலாம், அமைஞ்ச வாழ்க்கை காட்டன் துணியா மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் நம்மளால முடியலனாலும் வாஷிங் மிஷின்ல போட்டு துவைக்கிற மாதிரி எதையாவது ஒண்ணு பண்ணி சரி பண்ணிடலாம். அதையெல்லாம் தாண்டி எனக்கு அநியாயத்துக்கு தார்பாய் மாதிரி வந்து மாட்டிருச்சு, அதை தூக்கவும் முடியல துவைக்கவும் முடியல அப்படின்னு சொல்லி தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்யறார். இன்னைக்கு பல்வேறு குடும்பங்களுடைய நிலைப்பாடுகள் இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. இதற்கான அடிப்படை காரணம் என்னன்னா மார்க்க அறிவு இல்லாததுதான். மார்க்க அறிவின் மூலமாக கணவனுடைய முக்கியத்துவம் என்ன, பெற்றோர்களுடைய முக்கியத்துவம் என்ன, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, இவைகள் எல்லாம் அவனை அழகுபடுத்துகிற பொழுது வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அப்படிப்பட்ட உயர்ந்த சேவையைத்தான் இப்ராஹிம் ஹஸரத் அவர்கள் எடுத்து செய்கிறார்கள். வல்ல ரஹ்மான் அந்த முயற்சியை கபூல் செய்து கயாமத்து வரைக்கும் செழித்தோங்க இந்த மதரசாவை நாம் துவா செய்வோமாக. அன்பிற்குரியவர்களே, எனக்கு இடப்பட்ட தலைப்பு எங்களுடைய ஆசிரியர் பிறந்தகை நிஜாமுதீன் ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை குறித்தாகும். ஹஸரத் அவர்களை வாய்மொழியால் எவ்வளவு தியாகங்களை எடுத்து சொன்னாலும் அது குறைவுதான். காரணம், அவர்கள் ஓடுகிற காலத்திலேயே தன்னுடைய சக மாணவர்களுக்கு பணிவிடை செய்வார்கள். அவர்கள் சாப்பிட்ட தட்டை வாங்கி கழுவி கொடுப்பார்கள். இப்படி பணிவிடை செய்வதோடு அவர்கள் ஒரு செய்தியும் அங்கே சொல்லுவார்கள், எதிர்காலத்தில் நான் ஒரு மதரசாவை உருவாக்க வேண்டும், அந்த ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிறது, அந்த துவா உங்களிடத்துல கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக தான் நான் இப்படி எல்லாம் செய்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய இளம் வயதிலேயே தன்னுடைய எதிர்கால கனவாக மதரசாவை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணியதை போலவே மிக உயர்ந்த ஒரு மதரசாக்களை அவர்கள் உருவாக்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆரம்ப கட்டத்திலே நாங்கள் எல்லாம் இறைச்சி மஸ்தான் தர்கா அவர்களே இருக்குகின்ற பழைய மதரசா அங்குதான் இருந்தது. ஒரு ஓட்டு கட்டிடம் தான், சிறிய அளவில் தான். அஜத்தினுடைய எகலாசான அந்த உழைப்பிற்கு அந்த இடத்துல நாங்கள் 50-60 பேர் கூடி நாங்கள் அங்கே ஓதி இருக்கிறோம். போதிய வசதிகள் இல்லை என்றாலும் அஜத்தினுடைய அந்த எகலாசான நெய்யத்திற்கு நாங்கள் எல்லாம் சிரமத்தை சகித்துக் கொண்டு அங்கே ஓதியது உண்டு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாங்கள் வீடுகளில் இருக்கிற பொழுது கூட சில நேரங்களில் பசியோடு உறங்கி விடுவது உண்டு, பசியோடு இருந்து விடுவது உண்டு. ஆனால் எங்களுடைய எல்லாம் ஓதுகிற அந்த காலகட்டத்தில் அசத்தவர்கள் ஒரு நேரத்தில் கூட பசியோடு எங்களை விட்டு வைத்தது கிடையாது. பொருளாதாரம் இல்லை என்றாலும் கூட எங்காலும் சரி கட்டி கொண்டு வந்து எங்களுடைய தேவையை பூர்த்தி ஆக்கி விடுவார்கள். வீடுகளில் இருந்துதான் டிஃபன் எல்லாம் வரும், சாப்பாடு வரும். அந்த சாப்பாடு வருவதற்கு சில நேரங்கள் தாமதமாகுமோ, அந்த நேரத்தில் பிள்ளைகள் கொஞ்சம் பசியில் சோர்ந்துருக்கார்கள் என்பதற்காண்டி வரிக்கு வாங்கி எங்களுக்கு என்ன செய்வார்கள், கொடுப்பார்கள். ஒரு தாய்மையினுடைய உணர்வு கொண்டவர்கள் ஹஸரத் பிறந்தை அவர்கள். அவருடைய கல்வியின் சேவை சாதாரணமான ஒன்றல்ல. உலகத்துல நாம் நன்மையான காரியம் எதை செய்தாலும் அது இந்த துன்யாவோடு முடிந்துவிடும். ஒருவருக்கு உணவு வாங்கி கொடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த உணவுக்குண்டான பலன்கள் அவள் உண்டு மகிழ்ந்ததற்கு பின்னால் அதோடு அது முடிந்துவிடும், தொடராது. ஆனால் ஹஸரத் அவர்கள் விதைத்து விட்டு சென்ற இந்த ஒரு நன்மையான காரியம் இருக்கிறது, கியாமத் வரைக்கும் அதிலிருந்து பயன்பெறுகின்ற அத்தனை மாணவர்களுடைய நன்மைகளும் ஹஸரத் அவர்களுக்கு போய் சேரும். அவர்களால் உருவாக்கப்பட்ட மாணவர்கள், பல மாணவர்கள் முதர்ரிஸ்களாக இருக்கிறார்கள், இமாமுகளாக இருக்கிறார்கள், கல்வியினுடைய சேவையில் தங்களுடைய காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நன்மைகள் அத்தனையுமே ஹஸரத் அவர்களுக்கு கியாமத் வரைக்கும் சென்று கொண்டிருக்கும். மதரசாவை உருவாக்குவதற்கு அவர்கள் அடைந்த அலைச்சலும் எடுத்த முயற்சிகளும் தன்னையே அழித்துக் கொண்டார் என்பதற்கு மாற்று கருத்து கிடையாது. ஹஸரத் அவருடைய உழைப்பு, நானும் பல கட்டங்களில் ஹஸரத்தோடு அவர்கள் வசூலிப்பதற்கு நான் கூட போயிருக்கிறேன். குன்னூர் போயிருக்கிறேன், சென்னை போயிருக்கிறேன், பெங்களூர் போயிருக்கிறேன், மைசூர் போயிருக்கிறேன், சேலம் போன்ற பெருநகரங்களுக்கெல்லாம் ஹிதுமத்துக்காண்டி உடன் அழைத்து செல்வார்கள். இப்படி போகிற பொழுது சென்னையில ஒரு அலுவலகத்துக்குள் நாங்களும் ஹஸரத் 2 பேரும் சேர்ந்து அப்படி உள்ள நுழைகிறோம்.
ஒரு பிச்சைக்காரனை விரட்டுவதை போல விரட்டினார். இந்த அலுவலகத்துக்குள் இருக்கக்கூடிய உரிமையாளர் பிச்சைக்காரனை விரட்டுவதை போல எங்களை விரட்டினார். எனக்கு அது புதிதாக இருந்தது. நான் கொஞ்சம் முகம் சூழ்ந்து போனேன். அதற்கு அவர்கள் அதை பற்றி லட்சியமே பண்ணிக்காம சரி வாப்பா போலாம் என்று சொல்லி சாதாரணமாக கடந்து வருகிறார். அப்படி தன்னுடைய கௌரவமும் அந்தஸ்தும் சாதாரணமானது அல்ல என்பது ரப்புக்கரியும். ஆனால் பிற மக்களுடைய இந்த தூண்டுதல், இவர்களுடைய நடவடிக்கைகளை கூட கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் ஹசரத் அவர்கள் பெரும் முயற்சி செய்து மதரசாவை உருவாக்கி சென்றவர்கள். ஹசரத் அவர்களை நினைத்து பார்ப்பதற்கு இன்று சமுதாயம் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி ஹசரத் அவர்கள் லட்சியம் பண்ண வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. காரணம், இர்ஃபான் உதா மதரசாவுடைய கட்டிடத்தில் உள்ளடங்கி இருக்கின்ற ஒவ்வொரு கற்களும் அவரை சாட்சி சொல்லும். அங்கிருக்கின்ற ஒவ்வொரு பொருட்களும் ஹசரத் அவர்களை சாட்சி கூறும். அந்த அளவிற்கு முழுமையாக அதை முழுமைப்படுத்தி சென்றிருக்கிறார்கள் ஹசரத் தந்தை அவர்கள். அவரிடத்துல போதுகிற காலகட்டங்களில் எல்லாம் மிக கண்டிப்போடு இருப்பார்கள். அதை விட அக்கறையும் பாசமும் நிறைவு கொண்டவர்கள் அவர்கள். நாங்கள் எல்லாம் இப்பொழுது இப்ராஹிம் ஹசரத் அவர்கள் பார்க்கிறோம். அவரும் என்னோட வச்சு பார்த்தா என்னோட வயசுக்கு மூத்தாள் மாதிரி தெரியுது. ஆள் பல்கா இருக்கிறதுனால. ஆனா அவரோட நான் ரொம்ப வயசு மூத்தாள். அதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டா, நான் ஓதுகிற பொழுது அவர் குழந்தை பிள்ளை. இர்ஃபானுதான் நான் ஓதிட்டு இருக்கும் போது அவர் குழந்தை பிள்ளை. அந்த குழந்தையை கொஞ்சம் மேத்தண்டியான நான் தான் ஸ்கூலுக்கு கொண்டு விடுவேன். நான் தாராபுரத்தினுடைய மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிக்கு நான் அழைத்து கொண்டு டிவி சுற்றியில நான் ஸ்கூல்ல விட்டுட்டு வருவேன். இந்த ஒரு சூழலை வைத்து யோசிக்கிற பொழுது எனக்கு ஹசரத் அவர்கள் நினைவுக்கு எப்படி வருவது என்று சொன்னால், ஹசரத்துடைய ஹயாத்துடைய காலத்தில் ஹசரத்துடைய தகப்பனாரும் மதரசாவில் அவர்கள் பணியாற்றுவார்கள். அப்படி பணியாற்றுகிற பொழுது ரெண்டு பேரையும் சேர்த்து வைத்து பார்த்தால் ஹசரத்துடைய தகப்பனாரை விட இவர் வயசுக்கு மூத்தவரை போல தெரியும். அந்த அளவுக்கு தன்னை அழித்துக் கொண்டு அவர்கள் இந்த மதரசாவை உருவாக்க வேண்டும் என முயற்சித்தவர்கள், பெரும் முயற்சி எடுத்தவர்கள். முழுக்க மதரசா என்கின்ற கவனத்திலேயே கடந்து போனதனால் தன்னுடைய உடலுடைய சூழல்கள் எல்லாம் அவர்கள் மறந்து போனார்கள். மரணத்திற்கான வயதே அல்ல, மரணத்திற்கென்று வயது என்று நிர்ணயிக்கப்படாவிட்டாலும் கூட இயல்பாக அவர்கள் மரணித்ததனுடைய கால நேரம் அது மரணத்திற்கான வயது அல்ல, மரணத்தை அவர்கள் இழுத்து கொண்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட பெரும் பாக்கியமிக்க ஒரு உயர்ந்த மதரசா இர்ஃபான் மதரசா. எனவே அந்த மதரசாவினுடைய போன்று ஒரு உயர்வான ஒரு மதரசாவை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்ட அவருடைய மகனார் இப்ராஹிம் ஹசரத் அவருடைய முயற்சி மிகப்பெரிய முயற்சி. வல்ல ரஹ்மான் அந்த முயற்சியை கபூல் செய்து இந்த மதரசாவை செழித்து கியாமத் வரை சிறந்து நடப்பதற்கு உறுதி செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். 2024 முபல்லிகா கோர்ஸினுடைய அட்மிஷன் ஆரம்பமாக இருக்கிறது. முபல்லிகா கோர்ஸ்ல தாங்க என்னவெல்லாம் கற்றுக்கொள்வீங்க? ஸ்கிரீன்ல வரும் பாருங்க. ஃபிக்ஹுல் முயஸ்ஸர், அத்-துரூசுல் லுகத்துல் அரபிய்யா, தர்ஜுமத்துல் குர்ஆன், முஃபீதுத் தாலிபீன், உர்து கா காயிதா, தாலீமுல் இஸ்லாம், அவாமில், மீசான், ஜாதுத் தாலிபீன், கஸஸுன் நபியீன், ஹிதாயத்து சிபியான் ஃபி தஜ்வீதில் குர்ஆன். இந்த முபல்லிகா கோர்ஸ்ல 15 வயது பூர்த்தியாக இருக்கணும் தங்களுக்கு. மேலும் குர்ஆன் தாங்கள் பார்த்து ஓதுவதற்கு தெரிந்திருக்கணும். தஜ்வீதோட ஓதணுங்கிற அவசியம் இல்ல, தாங்க பார்த்து குர்ஆன் ஓத தெரிந்திருக்கணும். ஜூம் மீட்டிங்கின் மூலமாக இந்த கிளாஸுகள் நடைபெறும். முழுக்க இது பர்தாவின் அடிப்படையில் நடைபெறும். இன்றிலிருந்து ஜனவரி 2ஆம் தேதி வரை இன்ஷா அல்லாஹ் அட்மிஷன் நடைபெறும். 3ஆம் தேதியிலிருந்து இன்ஷா அல்லாஹ் தங்களுக்கு பாடங்கள் ஆரம்பமாயிரும். அதற்கு பிறகு முபல்லிகாவினுடைய அட்மிஷன் அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் ஜனவரி மாசத்துல நடைபெறும். இந்த முபல்லிகா கோர்ஸில் தாங்க சேர விரும்புனீங்கன்னு சொன்னா கீழ் வரக்கூடிய இந்த நம்பருக்கு முபல்லிகா என்று மட்டும் தாங்க வாட்ஸ்அப் செய்தா போதுமானது. தங்களுக்கு விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாதியா கல்வி குழுமத்தினுடைய அனைத்து முயற்சிகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. மறுமையினுடைய நாள் வரை இந்த கல்வி தொடர்ந்து பயணிப்பதற்கு அல்லாஹ் கபூல் செய்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.